காளையார்கோயில் அருகே உள்ள புறசடை உடைப்பு திறந்தவெளி சிறையில் கைதிகளுக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை கையாடல் செய்த புகாரில் காவலர் அலெக்ஸ் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மதுரை மத்திய சிறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள காளையார்கோயில் திறந்தவெளி சிறையில் நன்னடத்தை அடிப்படையில் கைதிகள் விவசாய பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதற்காக தினமும் சம்பளம் வழங்கப்படுகிறது. சமீபத்தில் நடந்த தணிக்கை ஆய்வில் விடுதலையாகி சென்ற கைதிகளுக்கு சம்பளம் வழங்காதது தெரியவந்தது. இதுகுறித்து மதுரை சிறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் விசாரித்தபோது சம்பளம் வழங்கும் பணியை கவனித்த காவலர் அலெக்ஸ் பாண்டியன் 2 லட்சம் ரூபாய் வரை கைதிகளுக்கு தராமல் தன் தேவைகளுக்கு பயன்படுத்தியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 72,600 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,075 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 121 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,21,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.